ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இளைஞர்களுக்கு 20 லட்சம் முதல் கடன் உதவி 44% மானியத்துடன் மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி விண்ணப்பிப்பது, எவ்வளோ மானியம் கிடைக்கும் நம்மளுக்கு என்றது ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கொடுப்பாங்களான்றது கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாது. அனைவருக்கும் உண்டு. தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சினா ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயத்தை வர்த்தக செய்ய சிறப்பு வாய்ப்பு இளைஞர்களுக்கான புதிய திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். விவசாயத்துறை சார்ந்து படித்தவங்களுக்கு தான் இது கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது விவசாய பொருட்களை ஆன்லைன்லேயோ அதை ட்ரேடிங் பண்ணதுக்கு ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணதுக்கு அவங்கள மத்திய அரசாங்கம் ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசின் அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவிப்புன்றதை பார்க்கலாம். உலகே ஒரு உலுக்கி வரும் கொரோனா நோய் தொற்று இந்தியாவிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கடும் பொருளாதார நெருக்கடியில் நிலவி வரும் நிலையில் விவசாய தொழிலை லாபகரமாக மாற்ற மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அரசியலும் குறிப்பாக 2022க்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தற்போதைய விவசாய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை மத்திய அரசு தயாரித்துள்ளது. இதில் நீங்கள் விவசாயம் அல்லது அதை சார்ந்த துறையில் வர்த்தகம் செய்ய விரும்புகிறீர்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இது பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னா, உங்களுக்கு விவசாயத்துறையில் வர்த்தக மேம்பட்டத்துக்காக உங்களுக்கு இளைஞர்களுக்கு மானியம் கொடுக்க போகிறாங்க. அதாவது மாநில அரசும் மத்திய அரசும் செயல்படுத்தி வராங்க. இந்த திட்டம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இத்திட்டத்தின் பெயரான அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஏசி ஆர் ஏபிசின்னுவாங்க. ஏசின்னா அக்ரி கிளினிக் அண்டு அக்ரி பிஸ்னஸ் சென்டர் ஸ்கீம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த 2 ஸ்கீமில் சேர்ந்து நீங்கள் இதன்படி விவசாயத்துடன் இணைந்து ஒருவர் அல்லது அதில் சேர விரும்பும் ஒருவர் புதிதாக விவசாய வர்த்தக வணிகத்தை தொடங்க விரும்பினால் 20 லட்சம் வரை கடன் பெறலாம். இந்த கடன் அக்ரி கிளினிக் என்று மற்றும் அக்ரி வணிக மைய திட்டம், அதாவது அக்ரி பிஸ்னஸ் சென்டர் ஸ்கீம் மூலமாக வழங்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இத்திட்டத்தின் கடன் பெற நினைப்பவர்கள் 45 நாட்களுக்குள் பயிற்சி வகுப்புகள் தேவைப்படும். அதாவது ஒரு வகுப்பு முடிச்சிடணும். நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணேன்னா அந்த பிஸ்னஸ்க்கான ஒரு நாலேஜ் இருந்தால் தான் கடன் கொடுக்குறவங்களும் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மத்திய அரசாங்கமே வழங்குது. 45 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் தேவைப்படுகிறது. இது பின்னர் நீங்களே தகுதியுடையவர்கள் என கண்டறியப்பட்டால் நபார்டு வங்கி வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி கடன் வழங்கப்படுகிறது. நபார்டு மூலமாக தேசிய வங்கி கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் குறிக்கோள் என்னென்னா, இந்த அப்ஜெக்டிவ் என்னென்னா, வேளாண் பட்டதாரிகள், முதுகலை அல்லது டிப்ளமோ படிப்பை முடித்த ஒருவர் விவசாயம் தொடர்பான வர்த்தக வணிகங்களை செய்ய உதவுவதே இத்திட்டத்தின் நோக்கம். இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் அந்த பகுதி விவசாயிகளின் நிலைமையும் முன்னேற்றம் அடையும் செய்ய முடியும் என மத்திய அரசு நம்புகிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிச்சுட்டு வேலை இல்லைன்றது இருக்கிறத சொல்ல, பிஸ்னஸ் பண்ணணும் ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் விவசாய சார்ந்த பொருட்களை, வேளாண் பொருட்களை நீங்கள் இது பண்ணணும், வணிகப்படுத்துவதன் மூலமாக விவசாய பொருட்கள் மேம்படும், விவசாயிகளோட வாழ்வாதாரமும் மேம்படுன்றது, இளைஞர்களோட வாழ்வாதாரம் மேம்படுன்றது தான் இந்த திட்டத்தின் குறிக்கோளாக இருக்கிறது, அப்ஜெக்டிவாக இருக்குது ஸ்கீம் கூட. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, விவசாய வணிகம் தொடர்பான பயிற்சிக்கு ஒரு கல்லூரியை சேர்ந்து படிக்க வேண்டும். இந்த பயிற்சி மையங்கள் அனைத்தும் தேசிய வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிறுவனத்துடன் இணைந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு MANAG என்ற இன்ஸ்டியூட்டில் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு 45 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு அந்த கிளாஸ் மூலமாக உங்களுக்கு அந்த பயிற்சி மூலமாக நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்றது ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அந்த வழிகாட்டுதல் மூலமாக மத்திய அரசாங்கம் கொடுக்க வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிற சொல்லியிருக்காங்க. அந்த வழிகாட்டில் மூலமாக நீங்கள் வங்கி கடன் வாங்கிக்கலாம். கடன் தொகையும் மானியம் பற்றி பார்க்க போகிறோம். லோன் அண்ட் சப்சிடின்னு சொல்லிட்டு பயிற்சி முடித்ததும் விவசாயம் அல்லது அதை சார்ந்த ஒரு தொழிலை தொடங்க விண்ணப்பதாரர்களுக்கு நபார்டு பேங்க், அதாவது நபார்டு சொல்லிட்டு நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் பேங்க் இது இருந்து கடன் வாங்க முழு உதவி வழங்கப்படுகிறது. வேளாண் தொழிலை தொடங்க விண்ணப்பதாரர்களுக்கு 20 லட்சம் முதல்
5 லட்சம் 5 நபர் அடங்கிய குழு 1 கோடி வரையிலான கடன் உதவி வழங்குகிறது. 20 லட்சம்லேருந்து 1 கோடி வரைக்கும் கடன் வழங்குறாங்க. இது வந்து தொழில் முனைவோர் மூலமாக கொடுக்குறாங்க. இது கூடுதலாக இது பொறுப்பை பார்த்தீங்கன்னாக்கா பொது பிரிவினர் அண்ட் ஜென்ரல் டர்னுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 36% மானியமும், பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு வந்து 44% மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் குறித்து மேலும் தகவலுக்கு பெற விண்ணப்பம் வினவினாக்கா அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு 10 லட்சம் நீங்கள் கடன் வாங்குறீங்கனாக்கா 36%, அதாவது ஜென்ரல் டர்னில் நான் 10 லட்சம் கடன் வாங்கினாக்கா 36% 3,60,60,000 உங்களுக்கு சப்சிடியாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சத்தில் நான் ஜென்ரல் டர்னில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பெண்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4,40,40,000 கடனாக கொடுத்து, அதாவது மானியமாக கொடுத்துருவாங்க. நீங்கள் கட்ட தேவையில்லை. இது வந்து எப்படி வாங்க போகிறீங்கனாக்கா அந்த பொருள் நீங்கள் தொழில் செய்வதற்கான பொருட்கள் தேவை, அந்த பொருட்களுக்கு வந்து மானியத்தோட கூடிய விவசாய கடன் கொடுக்குறாங்க. இது வந்து பயிற்சி முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த கல்லூரியில் தான் பயிற்சி முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி நீங்கள் அந்த நபார்ட் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா, மேனேஜர்கிட்ட அப்ரோச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கடன் வழங்குறதுக்கான முழு தகுதியும் உள்ளது என்று கூறி உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. 20 லட்சம் வரைக்காக முதல் 1 கோடி வரை உங்களுக்கு மானியங்க 1 கோடி வரைக்கும் கடன் உதவி கொடுக்க போகிறாங்க. இந்த திட்டத்து மூலமாக நீங்களும் சேர்ந்து பயன்பெறுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க, கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்கணுன்றதை பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், புதிய பணி நியமனத்திற்கு தடை நீக்கம்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி கொடுக்க சொல்ல நோட்டிஃபிகேஷன் எங்கே சார் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுங்க சார் சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வேணுன்றது டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறது சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்னு பார்த்தீங்கன்னா எங்கே தேடுவீங்க, லைக்கு, டிஸ்லைக்கு, ஷேர், டவுன்லோட் தான் இருக்குது. அப்புறம் டிஎன் ஜாப்னு இருக்குது, சப்ஸ்கிரைப் இருக்குது, கமெண்ட் இருக்குது. எங்கே சார் நோட்டிஃபிகேஷன் கேட்டிங்கனாக்கா அந்த சைடில் ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வேணுன்றதுக்கு கிளிக் பண்ணலாம், அப்ளிகேஷன் வேணும்னா கிளிக் பண்ணலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் சார் அப்படின்றாங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெப்சைட்டான infotelegram.com வெப்சைட்டுக்கு போய்டும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதிலே ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதும் இருக்கும், நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இது பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எப்படி சார் எடுக்கணுன்றது நிறைய பேர் கொஷினாக கேட்டதால் தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.